ஹலோ வணக்கம் மென்ஸ். இன்றைக்கு கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் ஒரு ஜால் ஐடி என்ற ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. இந்த நவீன புது டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி ரோபோ மற்ற கைத்தொழில்கள் மற்ற பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி அப்படி நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. அந்த எக்ஸிபிஷன் தான் நடக்குது பாருங்க. மறக்காம தயாவலட்சுமி யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேவணும். ஓகே, நாங்கள் கிளி தர்மக்கணி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையிலிருந்து வருகிறேன். எனது பெயர் பிரதீபரன் தட்சிகா. எனது பெயர் ரவிச்சந்திரன் கன்சிகா. எனது பெயர் திரியான சுந்தரம் சஸ்மிதா. நாங்கள் HTS இன்ஸ்டைன் ரச பவுடர் தயாரிச்சிருக்கிறோம். இந்த ரச பவுடருக்குள்ள நாங்கள் உள்ளி, மல்லி, செத்தல் மிளகாய், பெருங்காயம், நச்சீரகம், உப்பு, மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ள புளியும் ஆட் பண்ணணும். எப்படி புளி ஆட் பண்ணியிருக்கிறோம்னா, புளியில இருக்கிற விதையை எடுத்துட்டு ஏர் ஃப்ளேயர்ல காய வச்சுட்டு எல்லாம் அரைக்கும் போது அதை புளியையும் சேர்த்து அரைச்சு நாங்கள் இந்த கிளாஸுக்கு கொதிநீரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகு இந்த பக்கெட்டை 5 நிமிஷம் ஊற விடணும். ஊற விட்ட பிறகு ஸ்பூனால கலக்கிட்டு குடிக்கணும். இது நாங்கள் எங்களோட டீச்சர்கிட்ட இருந்தும் மற்ற எங்களோட பெற்றோர்கிட்ட இருந்தும் எடுத்துனாங்க. இது மாதவிடாய் காலங்களில், கர்ப்பிணி பெண்கள் காலங்களில் அருந்துவதற்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து விடுபடலாம். மற்றது உணவு சமன்பாட்டுக்கு மிகவும் உதவுகின்றது. நாங்கள் இதை இயற்கையா தான் செஞ்சிருக்கிறோம். செயற்கை பதார்த்தங்கள் ஒன்றும் சேர்க்கை இல்லை. மற்றது வெளிநாடுகளுக்கு போறார்கள், ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிக்கிற பிள்ளைகள், வெளியூர்ல போயிருந்து வேலை செய்யறார்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பெட்டிக்குள்ள 15 இந்த பேக்கெட் சேர்த்து அதை விற்கலாம். 150 ரூபாய்க்கு விற்கலாம். இல்ல இன்னும் ஒரு கட்டம் இருக்குது. அதை நாங்கள் முடிச்சுட்டு சந்தையில விற்கிறதா இருக்கிறோம். இது குப்பைகளை உள்ளெடுக்கும். அப்ப இந்த குப்பையில உள்ளெடுக்கிறதுக்கு மோட்டார் சுத்தணும். அப்ப இந்த ஃபேன் சுத்துறதுக்கு காத்த பின்னுக்கு இந்த எழுத்து முன்னுக்கு தள்ளணும். அப்ப இந்த காத்த தள்ளி வெளியில தள்ளுறதுக்கு தள்ளாதிக்கு உள்ளதானே இருக்கு. அப்ப இங்க ஓட்ட வைக்கிறதுனால வெளியில போகும். அப்ப இந்த இழுக்கிற குப்பைகள் மோட்டர்ல சிக்கடையாம இருக்க இங்க நெட் வச்சிருக்கு. அப்ப இந்த நெட்ல தள்ளப்பட்டு நிற்கும். அப்ப இந்த வர்ற குப்பைகள் திருப்பி வெளில போகாம இருக்கு இங்க பேக்குக்குள்ள சேரும். அப்ப இந்த பேக்ல இருந்து குப்பையில வழியில எடுக்கிறதுக்கு எத்தனை கூட எடுக்கலாம். என் பேர் சசிகரன் டர்மியன். நான் புனராவி பிரபாகரன் தனப்பிரியன். நாங்கள் புனராவி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ப்ராஜெக்ட் இப்போ இந்த கேஸ் ஃபேக்ட்ரியில் கேஸ் லீக்காக ஏற்படுற தீ விபத்தை குறைக்கிறதுக்கான இந்த ப்ராஜெக்ட் நான் செஞ்சுருக்கிறோம். இதில் கேஸ் லீக் ஆகும்போது இந்த கேஸ் லீக் ஆகிறத இந்த சென்சர் மூலம் உணரப்பட்டு இதுக்கு இந்த கதவை திறந்து இந்த பசரால சவுண்டும் அனுப்பப்படும். அதுலேருந்து உள்ள தொழிலாளர் அலர்ட் ஆகி அந்த தீவிரத்தை குறைச்சி கொண்டு இந்த கதவினோட வழியை போய் தீவிரத்தை குறைச்சி கொள்ளலாம். அதுக்காக நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் தான் இது. இப்போ வயர் பிரச்சனையாக இருக்குது, அதில் ஒர்க் பண்ணதில்லை. இது முதலே நியூஸில் அந்த கேஸ் ஃபேக்ட்ரியில் இந்த தீவிரத்தை ஏற்பட்டது அந்த நியூஸை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்வோம். மாறிடும். இது செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு மாறின பிறகு இதை என்னென்ன கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதை ஓனர் பண்ணால் செக்யூரிட்டி சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். யாராச்சும் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும்போது வாகனத்தோட வந்தீங்கன்னா பஸ்ஸர் அடித்து ஓனரை அலர்ட் பண்ணும். அப்படி அலர்ட் பண்ணுற மூலம் ஓனர் அலர்ட் ஆகி வாகனத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு மெனுவில் காட்டுறேன். பாஸ்வேர்டு இல்லை அடிக்கிறேன்.
இப்போ டோர் வந்து மூடிட்டுது. இந்த டைம்ல யாராச்சும் உள்ளுக்கு போனா இதுல வந்து இப்போ உள்ளுக்கு போனா இதுல பசர் வந்து அடிக்கும். இது வந்து எத்தனை ஒரு 15 செகண்டுக்கு அடிக்கும். இதை கேட்டுக்கு ஓனர் வந்து இதை காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கு. இதை வந்து நாங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரும்போது ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, நாங்க இப்ப வீட்டுக்கு பக்கத்துல இந்த பார்க்கிங் சிஸ்டம் இருக்கும்போது இந்த சவுண்டை கேட்டு வந்து நாங்க இதை பாடத்தை காப்பாற்றுறது வந்து ஓகே இருக்கு. ஆனா நாங்க சில வேலை வீட்டை விட்டு தூரத்துல போகலாம், அல்லது நாங்க வேலையா வெளியூர்களுக்கு போகலாம். அந்த மாதிரியான டைம்களை இதை கண்ட்ரோல் பண்றது வந்து ஒரு கஷ்டமான வேலையா இருக்கும். எனவே அதை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி தான் நான் என்னன்னா இதுக்கு அடுத்த அப்டேட் ஒன்று கொடுக்க பண்ணேன். அப்படின்னா இதை வந்து ஒரு ஆப்போட கனெக்ட் பண்ணி விட்டுற போறேன். அந்த ஆப் வந்து என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, நாங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அந்த ஆப்பால வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்று ஆயிட்டுன்னு சொன்னா அவர் வந்து அதை பார்த்துட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்று ஆகிட்டு இதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி இதை வந்து ஷட்டரை மூடியோ ஃபுல்லா டோரை க்ளோஸ் பண்ணி திருடனை தப்பிக்க விடாமல நாங்கள் இதை வந்து காப்பாற்றி கொள்ளலாம். தேங்க்யூ. குட் மார்னிங். எனது பேர் பௌஷிகன். நான் கிளிப்பறந்த இந்து மகா வித்தியாலயத்திலிருந்து வரேன். நான் செஞ்சிருக்கிற ப்ரொஜெக்டின் நேம் வந்து ஒன்று ஸ்மார்ட் கிளாஸ் மற்ற ஸ்மார்ட் ஷூ. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து நார்மலாக வந்து நாங்கள் இரவில் படிக்க எங்களுக்கு நித்திர தூங்கும். அப்படி நித்திர தூங்குறதால நாங்கள் எவ்வளோ படித்தாலும் அடுத்த நாள் வந்து அது மறந்துடும். அதை தடுக்கிறதுக்கான தான் ஸ்மார்ட் கிளாஸ் செஞ்சுருக்கோம். இந்த நித்திர வாரக்கான காரணம் வந்து நாங்கள் இரவில் வந்து எங்களோட உடம்பு வந்து சோர்வாயிடும். அதனால் வந்து ஆக்சிஜன் லெவலெல்லாம் குறைஞ்சிடும். இப்போ அதை தடுக்கிறதுக்காண்டி இது வந்து நாங்கள் படிக்க தொடர்ந்து 8 செகண்ட் கண்ண முடினா இதில் வந்து 2 வைப்ரேட் அட் பண்ணுவோம். அந்த வைப்ரேட்டால் எங்களோட இந்த நரம்புல வந்து வைப்ரேட் போகும். அந்த வைப்ரேட்டால் பிளட் ப்ரெஷர் வந்து கூட போகும். அப்படி பிளட் ப்ரெஷர் கூடுறதால எங்களோட பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் கூடும். அப்போ வந்து நாங்கள் நித்திரை வரதை தடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து அப்படி நித்திரை வரதை தடுக்கிறதால நாங்கள் படிக்கிறது ஆகலாம். அடுத்த நாள் நான் வந்துட்டு எங்களோட எக்ஸாம்ஸையும் ஒழுங்காக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதால வந்து எங்களுக்கு வைப்ரேட்டால பாதிப்பு வரேன்னா மூளை முன்னான் அதுல வந்து அடிபட்டு வைப்ரேட் ஆகிறதால வந்து பாதிப்பு ஏற்படும். நரம்புகளை வந்து வைப்ரேட் ஏற்பட எந்த பாதிப்பும் இல்லை. பிளட் ப்ரெஷர் தான் கூடும். அப்படி பிளட் நீங்கள் கேட்கலாம் பிளட் ப்ரெஷர் ஆகலும் கூடினா பிரச்சனை வரும்போது இந்த வைப்ரேட் ஆகால அவ்வளோ ப்ரெஷர் வந்து வராது. நான் செக் பண்ணியிருக்கோம். அதனால் நார்மலான ஒரு ப்ரெஷர் தான் வரும். அதால் எந்த வித பாதிப்பும் இல்லை. இது வந்து நானாக தான் யோசிச்சு செஞ்சது. இதில் வந்து நான் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுல முழுக்க மெனுவலாக தான் செஞ்சுருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து ஸ்மார்ட் ஷூ. இப்போ நார்மலாக வந்து எல்லா அம்மாக்களும் கிச்சனில் பிஸியாக இருப்பீங்க. அதால் வந்து பிள்ளைகளை தொட்டிலுக்கு கிடத்திட்டு போகிறது, குழந்தைகளை தொட்டிலுக்கு கிடத்திட்டு போய் இப்போ கிச்சனை இருக்க கவனிக்காமல் விட்டு பிள்ளைகள் வந்து கிணத்துக்க விழுந்து காணாமல் போய் கணக்கு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அதுகளை தடுக்கிறதுக்கான ஸ்மார்ட் ஷூ செஞ்சுருக்கேன். இது வந்து நார்மலாக இந்த பேண்ட் வந்து அம்மாவோட கையில் இருக்கும். இந்த ஷூ வந்து பிள்ளைக்கு போட்டு விடுவோம். நார்மலாக நாங்கள் பிள்ளைக்கு போட்டு விடுவோம். இந்த ஷூவை போட்டு விடுவோம். இந்த ஷூ வந்து பிள்ளை வந்து இறங்கி நடந்தா அம்மா கிச்சனுக்கு நிற்க பிள்ளை வந்து இறங்கி நடந்தா வந்து இந்த பிள்ளை வந்து இறங்கி நடந்தா இந்த இதில் வந்து வைப்ரேட்டும் செஞ்சு பசர் சவுண்டும் கேட்கும். அதனால் அம்மா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் பிள்ளை வந்து இறங்கி நடக்குதுங்க. மற்றது வந்து நான் இதில் வந்து வைப்ரேட் வச்சதுக்கான காரணம் வந்து இப்போ நார்மலாக நான் மிக்சி அதெல்லாம் அம்மா வேலை செஞ்சு இருப்போம். அப்போ இங்கே வந்து சவுண்ட் கேட்காது. அதுக்கான வைப்ரேட் அட் பண்ணியிருக்கேன். வைப்ரேட் ஆகிறதால அம்மா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் பிள்ளை வந்து இறங்கி நடக்குதுண்டு. அடுத்தது வந்து இப்போ நாங்கள் நார்மலாக வந்து பிள்ளைய விளையாட விடுவோம். இல்லை விளையாட விடைக்க பிள்ளை வந்து தண்ணிகளுக்கு இறங்கும். அதில் வந்து வைரஸ் தொற்றுகள் காய்ச்சல் அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டியும் இதில் வந்து ஒரு சென்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ தண்ணி வந்து இதில் பட்டா வந்து இங்கே அதே மாதிரி வைப்ரேட் ஆகி பஸ். அப்போ அம்மா வந்து பிள்ளை தண்ணிக்கு இறங்க வேண்டி பிள்ளைய போய் தூக்கலாம். அதாவது பிள்ளைக்கு வர ஹெல்த் இஷ்யூஸ் அதை தடுத்துக்கொள்ள முடியும். ப்ளூடூத் இல்லை. இது வந்து இப்போ எங்கள் ரிமோட் கார்கள் அதில் ரிமோட் கண்ட்ரோலை வச்சு இதுக்கு நார்மலாக வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் முடியுது. ஃபியூச்சர் பிளான் வந்து இதை வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றுறதா. இது நான் வந்து ஒரு டெமோவாக செஞ்சுருக்கேன். இதை ஒரு ப்ராடக்டாக மாற்றுறேன்டா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ராடக்டாகவே இருக்க அப்படின்னா சொல்லுவேன்.
இப்போ நான் வந்து ஓகே நம்ம வந்து செஞ்சிருக்கிறது என்னன்னு சொன்னா ஸ்மூத் ஸ்லீப்பர்ன்ற ஒரு நுழம்பு விரட்டுற பொருள் நுழம்பு திரி மாதிரி. இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம்னு சொன்னால் ஒரு பிரச்சனையை நாங்கள் தான் செஞ்சிருப்போம். அந்த வேலை நான் அந்த ஸ்மூத் ஸ்லீப்பரோட செய்யறதுக்கு என்ன பிரச்சனையா இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு வந்து நுழம்பு கடிக்கிறது, மற்ற நுழம்பு கடிக்கிறதால ஏற்பட்ட பாதிப்புகள், தூக்கம், நுழம்பு கடிக்கிறதால எங்களுக்கு தூக்கம் குறையுது, ரசாயனங்கள் இல்லாத நுழம்பு திரிகளை பயன்படுத்துறதால எங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்றதுதான் இது. இதுதான் பிரச்சனைக்கான தீர்வு. இது வந்து நுழம்பு திரி, இது வந்து இந்த லோகோ, மற்ற இது ப்ராடக்ட். மற்ற இது வந்து இதான் அந்த நுழம்பு திரி. மற்ற உங்களுக்கு தசாங்கம் தெரியும். தசாங்கம்ன்றது இலங்கை ரீதியில விற்கிறது வந்து குறைவு. இந்திய ரீதியில வந்து இது ஒரு ஃபேமஸான பொருள் தசாங்கம். இது வீட்டுல வாசத்துக்காக கொடுக்குறது. நான் வந்து இதை நுழம்பு விரட்டுற ஒரு இது ஷேப்புக்காக கொண்டு வந்தேன். இதான் அந்த நுழம்பு திரி. ஓ அதை என்னென்ன நம்ம யூஸ் பண்ணி செஞ்சோம்னு சொன்னா வேப்பம் இலை, துளசி, வேப்பம் எண்ணெய், மற்றது இது கொஞ்சம் தண்ணி, எப்படி நல்லா நீட்டா பொடி மாதிரி அரைச்ச வரத்து. தசாங்கம் ரீதியில நாங்க பாக்க வந்து இந்த குச்சி எனக்கு தேவைப்படல. ஆனா இந்த குச்சி வந்து எனக்கு ஊதுவத்தி என்ற ரீதியில பாக்க இந்த குச்சி தேவைப்பட்டது. மற்ற இந்த ஒரு பொருள் நாங்க செய்யறதுக்கு வந்து யார்கிட்ட இருந்து தகவல் எடுத்துனான்னு சொன்னா கரடிபோக் கிளிநொச்சி கரடிபோக்கில் இருக்கிற ஸ்மார்ட் கேட் என்ற ஒரு ஊதுவத்தி கம்பெனிட்டு இருந்தும் மற்ற அனுபவமிக்க வாரிசானவர் அதில் ஊர்ல இருக்க தாத்தா பாட்டி மாட்ட இருந்து எடுத்தினான். மற்ற ஜெமினி, சர்ச்சிபிட்டி போன்ற தளங்களில் இருந்து எடுத்தினான். இந்த ப்ராடக்ட் நான் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இப்படி வேப்பங்குள்ள எடுத்து போடுறாங்க அப்பாவோ, வேப்பம் எடுத்து எரிச்சு தோசை சொல்றாங்க அம்மாவை சொல்றது எனக்கு நுழம்பு கடிக்கிறது. ஆனா ரசாயனங்க அந்த நுழம்பு திரியை நாங்க பாவச்சிட்டு இருந்து அதை கொளுத்தி போட்டு இருந்து படிச்சாலும் நுழம்பு கடிக்கும். அப்ப இப்படி அவள் போடுறது வந்து அவளுக்கு கஷ்டமான ஒரு செயலா இருக்கும். ஆனா அந்த நுழம்பு திரி எடுத்து நாங்க கொளுத்தி வைக்கிறது எங்களுக்கு ஈஸியான செயலா இருக்கும். அப்ப கஷ்டத்தையும் ஈஸியும் சேர்த்து ஸ்மூத் ஸ்லீப்பர் ஒரு டெக்னாலஜியை நான் வந்து கொண்டு வந்துடுறேன். மற்ற இது செய்யறதுக்கான படிமுறைகள் என்னன்னு பார்த்தோம்னா வேப்பமில்லை, துளசி அந்த இதில் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் தனித்தனியிலே எடுத்து எடுக்கணும். அதை கொண்டு வெயில காய வைக்கணும். அதை எப்படி நீட்டா பொடியான இதுக்கு வந்து அரைச்செடுக்கணும். அடுத்து வந்து அந்த அரைச்ச வந்து இப்படி பசையான தன்மையை குறைச்செடுக்கணும். அடுத்து வந்து இப்படி நீட்டா ஊதுபதி மாதிரி உருட்டி எடுக்கணும். அடுத்து வந்து இது வந்து அந்த உருட்டின இதை கொண்டே காய வைக்கணும். அடுத்து வந்து இதை நீட்டா பேக் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்மூத் ஸ்லீப்பர் நுழம்பு திரியால பாவிக்கிறதால எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா எங்க வந்து நுழம்பு கடிக்காம எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கு. அடுத்து வந்து சுவாச செயல்முறையை மேம்படுத்துறது. அதாவது எங்களுக்கு வந்து வேப்பமில்லை, துளசியா எரிக்கிறதால வர புகைகள் வந்து எங்களோட சுவாசம் அந்த நுரையீரலுக்கு வந்து ஒரு நல்ல சாமனா இருக்கு. அடுத்து வந்து வளிமாசை கட்டுப்படுத்துறது. துளசி அந்த புகை வந்து எரிக்கிறதால வர புகை வந்து ஏர் பொல்யூஷனை வந்து கட்டுப்படுத்தி கொண்டிருக்கு. அடுத்து ரசாயன பதார்த்தம் உங்களை தெரியும் வேப்பமில்லை, துளசி மரத்துல அதுல வச்சுதான் செஞ்சேன். எந்த விதமான கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி நான் இதை செய்யல. அப்ப இது வந்து உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பட் இதான் வந்து ரசாயனம் வந்து நுழம்பு திரிகள். இதை பாவிக்கிறதால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா சுவாசம் தொடர்பான நோய்கள், குறிப்பா வந்து சுவாச புற்றுநோய். இலங்கையில ரீதியில பார்க்கும்போது சுவாச புற்றுநோய் வந்து மிக பிரதானமான வருத்தமா வந்து இருக்கு. அடுத்த தோலல்ஜி. இந்த புகை வந்து ரசாயன கலந்த நுழம்பு திரியால வர புகை வந்து கையில படுறதால வந்து ஸ்கின் அலர்ஜி, பருக்கள், தேமல் போன்ற நோய்கள் வருது. அடுத்த இருமல் வருது, மற்ற வீசிங் வருது, தலாடி. உங்களுக்கே தெரியும் 4 மணி நேரத்துக்கு மேல அந்த ரிலாக்ஸன் நுழம்பு திரி நாங்க கொளுத்தி வச்சிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன தலாடி வரும், மயக்கம் எல்லாம் வரும். அது வந்து கிளிநொச்சி ஆதார சித்த வைத்தியசாலை வந்து பரந்தன்ல இருக்கு. அங்க இருக்க ஒரு வைத்திய நிபுணர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நான் டெஸ்டிங் இப்ப கொடுத்துருக்கேன். அது அவர் இப்ப டெஸ்டிங் லேப்ல கொடுத்து டெஸ்டிங் கொடுத்துருக்கேன். இது இலக்கு பார்த்து கொஞ்சம் பிரச்சனை. சிறுவர்கள், வயசானாக்கள், வெளிநாட்டாக்கள், இது வந்து சாதாரண மக்கள். இப்ப வந்து நான் இதை உங்களுக்கு கொளுத்தி காட்டினா நல்லா எரியுமே ஒழிய வந்து புகைய வச்சு காட்டலாமே ஒழிய வந்து இப்படி நான் உங்களுக்கு கொளுத்தி புகைய வச்சு காட்டலாம். ஆனா இப்ப நுழம்பு இல்லாத உங்களுக்கு நுழம்ப புகை வச்சு காட்டல. அதுக்காக ஊர்ல இருக்க கொஞ்சம் மக்கள்கிட்ட கொடுத்து கொஞ்சம் டெமோ வீடியோஸ் எடுத்திருக்கேன். அந்த வேலையில ஒரு சின்ன பிள்ளையும் அவன் அம்மாட்டையும் கொடுத்து டெமோ வீடியோ எடுத்திருக்கேன். மற்ற இது வந்து ஒரு அம்மா மாட்டை கொடுத்து டெமோ வீடியோ எடுத்தினான்.
இது வந்து ஒரு ஃபாரினர்கிட்ட கொடுத்து இந்த டைம் வீடியோ எடுத்தான். இது வந்து நுழாம்பு இந்த புகைக்கிற விதம் வீடியோ. பட் இது வந்து இந்த வெளிநாடுகாரெல்லாம் இதை வந்து பாவிக்கிறதால வந்து இது வந்து ஒரு உலக ஃபேமஸான பூஜ் கல்ஃபால எல்லாமே டிஸ்பிளே ஆகிற அளவுக்கு உலக ஃபேமஸான ஒரு இதான்றதுக்காக நான் சும்மா ஸ்லைடு இது. பட் நாங்கள் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய போறோம்னா ஒரு பிரச்சனை அதாவது கமர்ஷியல் அடிச்சனே பல்பை கண்டுபிடிக்கிறது 100 பிரச்சனையை சந்திச்சு தான் பல்பா கண்டுபிடிச்சேன். அந்த வேலை நான் இந்த என்னத்தை கண்டுபிடிச்சேன் பிரச்சனை இந்த பார்த்தோம்னு சொன்னா உருட்டுறது கஷ்டமா இருந்தது. அப்போ உருட்டுறது கஷ்டமா இருக்கிறதால ஊதுபத்தி ஷேப்ல இருந்ததை தசாங்கமோட ஷேப்பு கொண்டு வந்தான். மற்ற நான் இந்த படிமுறை நடி பார்த்தோம்னு சொன்னா 2 தடவை கொண்டு போய் வெயில காய வச்சிருக்கணும். அப்போ மழை எனக்கு பிரச்சனையா இருக்கு. மற்றது ஜோகார் ஸ்லைட் எடுத்துனா ராம் வந்து அம்மன் துளசி வந்து விஷ்ணு அப்ப இது கடவுளோடு கலந்த பொருள் என்று சொல்றதால் ஜோகார் ஸ்லைட் எடுத்துனா. தர்மபுரி சென்டர் கிளிநொச்சி தர்மபுரி சென்டர் காலேஜில் வந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து ஜி ஜுவனன். நான் வந்து எங்களோட ஸ்கூலுக்காக வந்து அப்பா வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த அப்பா வந்து காலேஜ் அட்மினிஸ்ட்ரியல் போர்ட்டல் என்ற ஒரு அப்பா வந்து நாங்கள் ஸ்கூலுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆப்பில் வந்து நாங்கள் மொத்தமாக 3 டேஷ்போர்டை வந்து கொடுத்துருக்கோம். இந்த 3ல் வந்து முதலாவது டேஷ்போர்டாக வந்து நாங்கள் பிரின்சிபல் தான் வந்து எங்களோட ஸ்கூலோட நிர்வாகி மற்றும் அட்மினா வந்து இதில் இருக்குது. அப்போ இந்த அட்மினுக்கு தனி பாஸ்வேர்டையும் தனி யூசர் நேமையும் கொடுத்துருக்கோம். இப்போ இவற்ற பாஸ்வேர்ட் வந்து அவர்கிட்ட பாஸ்வேர்டை கொடுத்து வந்து அவர் வந்து தங்கள் டேஷ்போர்டுக்குள்ள வந்து பிரவேசிக்கிற மாதிரி இதில் செஞ்சுருக்கேன். இதில் வந்து அவர்கிட்ட வந்து இப்போ ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்கிறாங்க 22 பேர். இந்த அவர் முன்னுக்கு ஃபோனோ அல்லது கம்ப்யூட்டரோ இல்லாட்டி இப்படி அந்த டப்போ யூஸ் பண்ணியிருந்தா வந்து எடுத்த உடனே வந்து ஸ்டாஃப்னே வந்து நாங்கள் இதில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து பெண்டிங் அப்ரூவல்ல டீச்சர்ஸ் லீவ் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தா வந்து இதில் வந்து அப்ரூவல் வந்து எங்களுக்கு பெண்டிங் ஆகி கொண்டு இருக்கு. அடுத்து வந்து அட்டண்டன்ஸ் ரேட் ஸ்கூலோட அட்டண்டன்ஸ் ரேட்டை வந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம். 79% ஆட்கள் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க என்றதையும் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து இது வந்து இந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ். இந்த ஸ்கூலோட டீச்சர்ஸில் வந்து நாங்கள் இதில் தான் நியூ டீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து இந்த டிலீட் ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா எங்களோட ஸ்கூலில் வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் ஆட்கள் போனாங்கன்னா இந்த கம்யூனிட்டியை விட்டு வந்து அவங்க வந்து டிலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து நாங்கள் இந்த டிலீட் டஸ்ட்பின் வடிவான இந்த இதில் வந்து நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து வந்து கிளாஸ் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து அவங்களோட கிளாஸையும் போட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நாங்கள் இதில் காட்சிப்படுத்திருக்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸில் இருக்கிற இதை வந்து நாங்கள் இதன் மூலம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது அவங்களோட அப்பா செய்கிற தொழிலையும் வந்து காட்சிப்படுத்துது. எதுவும் தரவுகளின் போது அவங்களோட அந்த மாணவர் வந்து கூப்பிட்டு தான் விசாரிச்சு அவங்களோட அப்பா பேர் அவங்களோட இந்த பேரை வந்து கேட்க வேண்டிய இருக்கும். ஆனால் இந்த ஆப்னா அவங்களோட அப்பாவோட பேரையும் அவங்களோட அப்பா என்ன தொழில்னு வந்து நாங்கள் ஈஸியாக வந்து இப்போ ஒரு மத்தியாலத்திலேயோ அல்லது குறைந்த நேரத்தில் வந்து நாங்கள் இதை வந்து பெற்றுக்கொண்டு தரவுகளை வந்து நிரப்பக்கூடிய மாதிரி இதை வந்து செஞ்சுருக்கிறோம். அடுத்து வந்து செக் கிளாஸ் அட்டண்டன்ஸில் வந்து இந்த கிளாஸில் இப்போ கிரேட் 10 75% ஆட்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு கிரேட் 11 வந்து ஒருத்தருமே வரலைன்றதை வந்து கிளாஸ் அட்டண்டன்ஸின் மூலம் வந்து இதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து 6 அப்சண்டையும் வந்து அதிபரால் வந்து கண்டுபிடிக்க முடியும், பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்து வந்து டீச்சர்ஸ் லீவ் ரிக்வஸ்ட். இப்போ டீச்சரால் லீவ் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தா வந்து இதில் வந்து பெண்டிங் ஆகி கொண்டிருக்கும். எத்தனை கேஷுவல் லீவ் எடுத்திருக்காங்க, எத்தனை பர்சனல் லீவ் எடுத்திருக்காங்கன்றதை வந்து நாங்கள் இதில் வந்து காட்டிக்கொள்ளலாம். இது வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸாக்கள்டையும் வந்து லீவ் ரிக்வஸ்ட்டை வந்து சார் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தா அப்ரூவும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தா ரிஜெக்ட்ன்றதையும் நாங்கள் காட்டியிருக்கோம். அடுத்த பார்க்க போகிறது வந்து நாங்கள் டீச்சர்ஸோட டேஷ்போர்ட். டீச்சர்ஸுக்கு வந்து தனி டேஷ்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து தனி பிரைவசியான பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேகியோமார் என்ற ஒரு சேர்ந்த வந்து ஒரு பிரைவசியான டேஷ்போர்டை வந்து நாங்கள் இதில் உங்களுக்கு காட்டியிருக்கோம். இந்த டேஷ்போர்டில் வந்து அவர் இந்தியான் டேட்டா போர்ட்டை வந்து டேப்பை வந்து பதிஞ்சு கொள்வார். டேப்பை பதிஞ்சு வந்து இதில் சேவ் ரூல்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து அவர் வந்து கொடுத்தேன்னா அது வந்து பிரின்சிபலுக்கு போய் வந்து பிரின்சிபலால் வந்து இது வந்து கணக்கீடு செய்யப்படும். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட் வந்து அப்பா என்ன வேலை அம்மா என்ன வேலை
இந்த வந்து இதன் மூலம் டீச்சர்ஸாலையும் அதிபராலையும் பார்த்துக்கொள்ள கூடிய மாதிரி நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். அது அடுத்து வந்து அப்ளை ஃபார் லீவ்ல தான் இதில் வந்து டீச்சர்ஸ் ஆக்கள் வந்து லீவுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த அப்ளையை வந்து ஃபுல்லாக இந்த ஃபார்மை ஃபுல்லாக நிரப்பி முடிஞ்ச பிறகு சப்மிட் லீவ் ரிக்வஸ்ட் கொடுத்தோம்னா இது வந்து அதிபருக்கு வந்து லீவ் ரிக்வஸ்ட் வந்து போயிடும். அடுத்தது பார்க்க போகிறது வந்து பேரண்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸின் வந்து ஸ்டூடெண்ட்ஸின் தரவு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனித்தனி பாஸ்வேர்ட் ப்ரைவேசியை வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா மற்ற மார்க்ஸை வந்து இன்னொரு ஆள் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக வந்து இதை வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து அவங்களோட மார்க்ஸ், அவங்களோட சராசரியை வந்து இது வந்து அவர்கிட்ட மொத்தம் நார்மலாக வந்து பார்க்குறாங்கன்னா கூட்டி அப்புறம் அதை வந்து நாங்கள் ஃபோனில் கால்குலேட்டர் போட்டு அப்புறம் பிரித்து பார்க்கலாம். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, அதுவே கூட்டி அதுவே வந்து எங்களுக்கு சதவீதத்தை வந்து இதில் தரக்கூடிய மாதிரி இருக்குது. சப்ஜெக்ட் பிரேக் டவுன் வந்து புள்ளிப்பட்டியலை வந்து நாங்கள் இதன் மூலம் எடுத்துக்கொள்ளலாம். பட் இதுங்க வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இது இந்த மார்க்ஸுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை தாண்டா இப்போ இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் இருக்கு. இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். சரி, டவுன்லோட் பண்ணிட்டேன்டா. இது வந்து ஒரு சர்டிஃபிகேட். இதை வந்து ஒரு ப்ரைஸ் கிவிங்கோ அல்லது எதுவும் வந்து சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி அதிபரோட சிக்னேச்சரோட வந்து நாங்கள் இதை வந்து கொடுத்து ஈஸியாக வேலையை வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இந்த ஆப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இது வந்து நாங்கள வந்து ஐடியா எடுத்தது. மற்றது எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து ஒரு ஏஎல் அண்ணா தான் இதெல்லாம் இப்படி இலகுவா செய்யலாம். வெப்பேஜை வந்து செய்யலாம். எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கோடிங் அவ்வளோக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால வந்து ப்ரம்ப்டை கொடுத்து கோடிங் ஆக்கக்கூடிய மாதிரி நாங்கள் வந்து ஏஐ ஸ்டுடியோன்ற ஒரு அப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ரம்ப்ட் இருக்கு. இதுதான் இந்த கோடிங். இது ஒவ்வொரு ஃபைலாக வந்து ஜென்ரேட் ஆகி இதில் இருக்கு. அப்போ இதில் நான் கோடிங்கை கொடுக்க இதில் வந்து இதில் வந்து ப்ரம்ப்டை கொடுக்க இல்லை கோடிங்காக ஆகிக்கொண்டே போகும். அப்போ எங்களுக்கு அந்த வெப்பேஜில் வந்து புதுசாக அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கு. இதில் வந்து நாங்கள் வந்து ஜெமினின்ற ஒரு ஏஐ தான் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ஜெமினி ஏஐ வந்து கன நேரம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா காசு கேட்கும். அப்போ எங்களுக்கு காசு கேட்கல வந்து நாங்கள் ஃப்ரீயான ஒரு ஏஐ வந்து இப்போ ஜெமினி 3.6 எங்கள்கிட்ட காசு கேட்குதுன்னா இப்போ நாங்கள் அதுக்கு பழைய பஸ்ஸில் நியூ பஸ்ஸில் வந்து எடுத்துக்கொள்வோம். 3.1 ப்ரோ ப்ரீவியூண்டா வந்து அது வந்து காசு கேட்காம கொஞ்ச நேரம் வேலை செய்யுது. அப்புறம் இது கொஞ்சோன்னா நாங்கள் மாற்றினோம், அதை அப்புறம் எடுப்போம். இப்படி மாற்றி காசுக்கான எவ்வளோ ஃப்ரீயாக செஞ்சு கொள்ள முடியுமோ அவ்வளோ ஃப்ரீயாக செய்கிறது தான் எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு அது நல்லது. பிரின்சிபல் அளவுக்கு இன்னும் வரல. ஆனால் அந்த ஏஎல் நான் வந்து பிரின்சிபலுக்காக ஒன்று செஞ்சு கொடுத்தேன். இதை வந்து எங்கள் போட்டிக்காக செஞ்சோம். ஆனால் அதிபருக்கு வந்து நாங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஏஎல் அண்ணா ஓனா செஞ்சது. இது வந்து அவற்றை ஹெல்ப்போட நாங்கள் செஞ்சோம். அதை குறைக்கிறது. அப்போ இது வந்து பேரண்ட்ஸுக்கான ஒரு அர்த்தானே. அப்புறம் வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு வேர்ல்டுனா ஃபர்ஸ்ட் ஹியூமனைட் கன்வர்சேஷன் ரொம்ப வந்து பெப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மெயின்லி இது எமோஷனல் கன்வர்சேஷனும் மற்றது ஃபேஸ் டிடெக்ஷன் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ வாய்ஸ் இப்போ நிறைய கூட இருக்கபடியாக மேபி வாய்ஸ் டிடெக்ஷன் அவ்வளோ இருக்கா. எங்களோட வீடியோவில் பார்த்துக்கலாம், கேமரா இருக்குது, பார்த்துங்களா? இதில் நான் வந்து இப்போ ரோபோட் வீடியோ பண்ணிட்டு வந்துருக்கு. ரோபோட் வீடியோ ரொபோட்டோட வியூனா இதில் ஒரு 3D மாடல் இருக்குது ரொபோட். அதில் நீங்கள் கையை காலை அசைச்சா இதில் கையை காலை நீங்கள் ஃபோன் எடுத்து ஒரு ஆக்சிடென்ட் கஸ்டமில் கொண்டு வந்து போட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் கையை காலை ஆட்டி தலையை தடவி பார்க்குற டென்ஷன் தலையை தடவி பார்க்குறது. டீச்சர்லாம் இருக்கு, டீச்சர்லாம் இருக்கு. கை பிடிக்கும், கை இப்படி போன எக்ஸ்பிரஷன் யாரும் வீட்டு உடனே கை தொட வேணும்.
It tickles. I like it when you touch my head. நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ட்ரோ தான் பண்ணபடியாக நாங்கள் ஜெஸ்டர்ஸை நாங்கள் ஆக்ஷன்ஸ் நாங்கள் முதல்ல ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறோம். இதில் டீகோட் அந்த கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறீங்க. லைக் சைனீஸ் டான்ஸ் மாதிரி. ChatGPT இனாகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கன்வர்சேஷன் நாங்கள் பில்ட் பண்ணி நார்மலாகவே கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் இது இப்போதைக்கு இருக்குது. இதோட அட்வான்ஸ்டாகவும் லிஃப்டிங்கும் கொண்டு வந்துருக்காங்க. இது அட்வான்ஸ் அடுத்தது பண்ணலாம். ஸ்டாக் பேங்க் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது. பிளாஸ்டிக் வந்து நேரடியாக வந்து ஒரு வாய்க்காலில் வந்து போகிறபடி பிரச்சனைகள் வந்து பிளாஸ்டிக் வந்து வாய்க்காலில் போகிற பிளாஸ்டிக்கை வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். இதோட வந்து வெளியே பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்க்கால் நீரோட்ட அந்த எதிர்பார்க்கறது வந்து ஃபிக்ஸ்டாக ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு கடை மேட்ச் இதில் வந்து பிளாஸ்டிக்லாம் தேங்கும். அந்த தேங்குற பிளாஸ்டிக் வந்து இதில் ஓப்பன் ஆகும். குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே தேங்கின பிறகு பிளாஸ்டிக் தேங்கின பிறகு இதல் வர பிளாஸ்டிக் தேங்கின பிறகு இங்கே ஓப்பன் ஆகி வந்து இந்த வைப்பர் மாதிரியான சிஸ்டம் வந்து ரன் ஆக வைக்கிறேன். அது அந்த வார பிளாஸ்டிக் வந்து நீரோட்டத்தில் நீங்கள் அடித்து செல்லாமல் வந்து இந்த வரியை வந்து பாதுகாப்பு இந்த வரியை வந்து உள்ளே வரும். இந்த வைப்பர் வந்து உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இந்த கலெக்ஷன் டேங்கில் செய்கிறேன். கீழே ஹைட்ராலிக் பம்ப் மூலம் மேலே வந்து எடுத்து கலெக்டிலேருந்து ஒரு ஆள் வந்து கலெக்ட் பண்ணி கொள்ளாது.